ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. రాయనైనా కాకపోతి రామపాదము సోకగా, బోయనైనా కాకపోతిని పుణ్యచరితము పాడగా, బోయనైనా కాకపోతిని పుణ్యచరితము పాడగా. ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதில் இந்த உலகத்தில் நான் இந்த மாதிரி பிறந்திருந்தால் எனக்கு பகவானுடைய அருள் கிடைச்சிருக்குமேங்கிற மாதிரியான ஒரு பாடல். ராமர் ஒரு கல் மேலே கால் வைக்கிறாரு. அந்த கல் சாப விமோச்சனம் பெற்று அகலிகை என்ற பெண்ணாக கௌதம ரிஷியினுடைய மனைவியாக மறுபடியும் உயிர்த்தெழுகிறது. இப்போ முதல் வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கல்லாக பிறந்திருந்தால் ராமர் காலை மேலே பட்டிருக்கோம், நான் அகலிகை மாதிரி சாப விமோச்சனம் பெற்றிருப்பேன். 2 பறவைகள் இருந்தது. ரத்னாகரன் என்பவன் தலைமையில் புத்து மொழிக்கிற அளவுக்கு உக்காந்துட்டு இருந்தான். அவன் பெரிய கொள்ளைக்காரன். அந்த 2 பறவைகளுடைய சோக கீதத்தை கேட்குறான். அந்த அன்றில் பறவைகளுடைய சோக பாட்டை கேட்ட உடனே ராமாயண காலியத்தை எழுதுறான். அதுதான் வால்மீகி ராமாயணம். இப்போ நான் அந்த பறவைகளாக இருந்திருந்தால் என்னை வச்சு ஒரு ராமாயண காவியம் வந்திருக்குமே உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். 3வது வரி, పడవనైనా కాకపోతిని స్వామి కార్యము తీర్చగా. நான் ஒரு படகாக இருந்திருந்தா ராம லட்சுமண சீதர்கள்லாம் கங்கை ஆற்றை கடப்பதற்கு குகன் என்ற ஓடக்காரன் நெருப்பு பண்ண போது நான் அந்த படகா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சாமி என்கிட்ட உட்காந்து போயிருப்பார் அப்படின்னு. పాదుకైనా కాకపోతిని భక్తి రాజ్యము నేలగా. ராமருடைய பாதுகையாக இருந்திருந்தா ஒரு ராமராஜ்யத்தை உருவாக்கி பரதன் ராமனுடைய பேராலே அரசாண்டு கொண்டிருந்தான் இல்லையா, அந்த புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அப்போ நான் ஏன் பாதுகையாக இல்லாமல் போயிட்டேன். అడవి లోపల పక్షినైతే అతివసీతను కాచనా. ஒரு ஜடாயு பட்சியாக இருந்திருந்தால் ராவணன் சீதையை தூக்கி கொண்ட போது நான் கொஞ்சம் சண்டை போட்டு கீழே விழுந்து ராமர் என்னுடைய மகன் என்ற நிலையை எனக்கு திவசம் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு, அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைச்சிருக்கும். అందువలన రామచంద్రుని అమిత కరుణను నోచనా. அப்படி இருந்திருந்தா ராமருடைய பரம கருணை எனக்கு கிடைச்சிருக்கும். కడలి గట్టున ఉడతనైతే ఉడత సాయము చేయనా. இலங்கைக்கு பாலம் கட்டுவதற்காக அணில்கள் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு இல்லையா, நான் அந்த மாதிரி ஒரு அணிலாக இருந்திருந்தாக்கா என் முதுகில் மணலில் கொண்டு போய் போட்டு அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பேன். కాలమెల్లా రామభద్రుని వేలి గురుతులు మోయనా. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ராமாயணத்தில் வந்ததான் நான் இருந்திருந்தேன்னா வாழ்நாளெல்லாம் அந்த ராமனுடைய மகிமைகளை நான் துதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சாதாரணமான ஃபோக் சாங்ஸ் மாதிரி தான், ஆனால் எவ்வளோ மீனிங் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நாங்கள்லாம் கைலாசெல்லாம் வரும்போது நிறைய இந்த குஜராத்காரங்க அவங்கெல்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு பாடிக்கினே வருவாங்க. அதில் இதெல்லாம் வரும், கடவுள் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டார், நீ சொல்கிற ஏன் உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, நீ அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை, நீ அப்படி இருந்திருந்தால் உனக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் रामनारायणं जानकी वल्लभं कौन कहता है भगवान आते नहीं तुम मीरा के जैसे बुलाते नहीं. யார் சொன்னாங்க கடவுள் வர்றதில்லைன்னு? உனக்கு மீரா மாதிரி அன்போட கடவுளை அட்ராக்ட் பண்ணுற வித்தை தெரியல. நீ அந்த அளவுக்கு அன்பாக இருந்திருந்தா மீராவுக்கு வந்த மாதிரி உனக்கும் கடவுள் கிடைச்சிருப்பார், கிருஷ்ணர் கிடைச்சிருப்பாரு. कौन कहता है भगवान खाते नहीं. யார் சொன்னது கடவுள் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி? நீயும் சபரிமாலி அன்பா ஊட்ட தெரியல, என்ன பண்ணா எச்செல்லாம் பண்ணி எது நல்லா இருக்குதோ அதை கொடுத்தா. அந்த மாதிரி அந்த அன்பு உங்ககிட்ட இல்லை. அப்படி இருந்தால் கடவுள் நீ படைக்கிறதெல்லாம் சாப்பிடுவார்.
बेर शबरी के जैसे खिलाते नहीं, कौन कहता है भगवान सोते नहीं. கடவுள் தூங்குறது இல்லைன்னு உனக்கு யார் சொன்னாங்க? யசோதை மாதிரி அழகாக பாட்டு பாடி கொஞ்சி கிருஷ்ணனை தூங்க வைக்கிற வித்தை உனக்கு தெரியல, அதனால உனக்கு தெரியல. இல்லைன்னா கடவுள் நீ தாலாட்டினா தூங்குவார். माँ यशोदा के जैसे सुलाते नहीं, कौन कहता है भगवान नाचते नहीं. யார் சொன்னது கடவுள் டான்ஸ் ஆடுறது இல்லைன்னு சொல்லிட்டு? गोपियों की तरह तुम नचाते नहीं. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் இந்த கோபிகைகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணன் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலை. கோபிகைகளை மாதிரி அன்பு காட்டி கிருஷ்ணன் உங்களோட அந்த டான்ஸ் ஆடுற வித்தையை நீங்கள் கற்றுக்கல இன்னொன்று அர்த்தம். नाम जपते चलो काम करते चलो. கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இரு, இந்த உலகத்தில் உனக்குள்ள கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. हर समय कृष्ण का ध्यान करते चलो. 24 மணி நேரம் அந்த கிருஷ்ணனுடைய ஜபத்தை செய்து கொண்டிரு. याद आएगी उनको कभी ना कभी. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா எப்பயாவது அவருக்கு உன் ஞாபகம் வந்துடும். நீ தொடர்ந்து அவரை ட்ரபிள் பண்ணினே இருந்தியானா எப்பயாவது உன் ஞாபகம் வரும், அவர் உங்ககிட்ட கோஆபரேட் பண்ணுவார். कृष्ण दर्शन तो देंगे कभी ना कभी. எப்பயாவது ஒரு தடவை கிருஷ்ணன் உனக்கு தரிசனம் கொடுக்காமையா போயிட போறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் எழுதுனதில்லை. உங்களை மாதிரி சாதாரண பக்தர்கள் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை வச்சுக்கிட்டு அவங்களா கற்பனை பண்ணி எழுதிய கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தானே இருக்குது. பெரிய காவியம் எழுதணுன்ட்டு என்ன இருக்குது? சாதாரணமாக 4 வரியிலேயே கடவுளை அட்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம். கொஸ்டின்ஸ்? சங்கரம் சிவசங்கரம். தங்கள் வாழ்க்கையில் குடும்பம், சொத்து, சுகம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை தேடினீர்கள். தங்களுக்கு ஞானத்தை தந்த இறைவனே பல நேரங்களில் தங்களை தேடி வந்திருக்கிறான். தங்களை போன்ற மிக உயர்நிலை மகான்களை, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனே பூமிக்கு அனுப்பி வைக்கும் போது மகான்கள் இறைவனை தேடி அலைவதும் இறைவன் மகான்களை தேடி வரும் நிலையும் ஏன் ஏற்படுகின்றன? விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள். உலகத்தில் இன்றைக்கே 500 கோடி ஜனங்க இருக்காங்க. இந்த 500 கோடி ஜனங்களில் எத்தனை பேர் கடவுளை கும்பிட்றாங்க, ஏதோ வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கடவுள் தோன்றா துணையாக வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கணும். அது ஒரு கடவுளால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? அதனால் அவன் சோசஸ் இஸ் டெபுட்டிஸ், அவனுக்கு அசிஸ்டன்ட் தேடிக்கிறான். அந்த மாதிரி வர்றவங்க தான் இயேசுநாதரும், புத்தரும், முகமது நபியும், ராமரும், கிருஷ்ணரும், பரமாச்சாரியாரும், ராகவேந்திரரும், ஸ்ரீடி பாபாவும், இந்த மாதிரி எவ்வளோ பேர்கள் ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பேர் கடவுளுக்கு தேவைப்படுறாங்க. ஒரு இன்றைக்கி நீ சொல்கிற பில்கேட்ஸ் இருக்கிறான், மைக்ரோசாஃப்ட் நடத்துகிறான். மைக்ரோசாஃப்டில் எல்லா வேலையும் பில்கேட்டாக பண்ணிவிடுவான். அவன் நம்மளை ஊரில் இருந்து போன என்ன சுந்தர பிச்சை மாதிரி எவ்வளோ பேர் சம்பளம் கொடுத்து ஹையில் அவனுங்கெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கின்னு போயினே இருக்கானா இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு யாரும் ஆசைப்படுறது. இப்போ நீங்களே வந்து என் பையன் அதில் வேலை செய்கிறான், இதில் வேலை செய்கிறாங்கிறாங்க. இல்லை நீங்களே சொல்லுவீங்க என் பையனோ பொண்ணோ அமெரிக்காவில் இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க, விப்ரோவில் இருக்கிறாங்க, டிசிஎஸ்ல இருக்கிறாங்கன்ற. அப்போ இந்த மாதிரி சாதாரணமாக இருந்தவங்கள எல்லாமே பெருசு பண்ணது யார்? கடவுள் தானே. அப்போ உனக்கு அந்த கடவுள்கிட்ட போய் பெரிய வேலையை தேடிக்கலாங்கிற எண்ணம் இல்லாமல் நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு எதுக்காக சொல்லிக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் தான் பிரச்சனைங்க ஜனங்களுக்கு. கடவுளுடைய வாசித்து காணாததுன்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. யார் அதை உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பதவியும் கிடைக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறதும் அவங்களுக்கு புரியாது. ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட ஒரு சிஷ்யன்தான். அந்த சிஷ்யங்கிட்ட குரு சொல்கிறார், அப்பா நான் தியரியெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், இன்னும் ப்ராக்டிக்கல் தான் வேணும். அதனால் இந்த நீ வந்து இங்கேருந்து காசி யாத்திரை போயிட்டு வந்துடு, அதுதான் உனக்கு ப்ராக்டிக்கல் சொன்னார். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அந்த காலத்து காசி யாத்திரைலாம். அவங்க மாட்டு வண்டி கட்டின்னு போவாங்க, மாடு சேர்த்து போடுவோம், அந்த ஊரில் 100 மாடு வாங்கின்னு போயிட்டுன்னு போவாங்க. போகிற வழியில் உனக்காக என்ன ஹோட்டலாக வச்சுருந்தாங்க,
எல்லாம் ஏதோ சத்திரத்தில் தங்கி பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் போகணும். திரும்பி வருவாங்களான்றதே கேரண்டி இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணத்தில் கூட காசி யாத்திரை போகிறதுன்னு ஒரு சடங்கு வச்சாங்க. ஏன்னா போனால் திரும்பி வருவானோ இல்லையோன்னு தெரியாது. அதனால் இப்பயே கொடையை கையில் கொடுத்து காசி யாத்திரை போகிற மாதிரி மாமனார்காரன் மாப்பிள்ளை போகாதே மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டிட்டு வர மாதிரி இதெல்லாம் அதுக்காக தான் வச்சாங்க. அவ்வளோ கஷ்டம் காசி யாத்திரை. இவன் கிளம்பி போகிறான். அதுதான் ப்ராஜெக்ட் அவனுக்கு. இவனுடைய செருப்பு ஒரு வாறு அருந்து போகுது. அங்கே ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்கான். அவங்ககிட்ட இது கொஞ்சம் தைச்சி கொடுப்பா அவள். அவன் தைச்சிக்கினே எங்கே போகிற சாமி அப்படின்னா, காசி யாத்திரை போகிறோம்பா அப்படின்னு. அப்போ ஒன்று செய் சாமி, இந்த செருப்பு தைச்ச கூலி இருக்குது இல்லையா, ₹1, அதை நீ எனக்கு கொடுக்காத, அதை கொண்டு போய் காசி விஸ்வநாதர் உண்டியில் என்ன நினச்சி போட்டுரு அப்படின்னா. இவர் வேஷ்டியில் முஞ்சி கட்டின்னு போயினேங்கிறார். போகிற போது ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் வரான். டகான்னு சாமியாரை எல்லாத்தையும் எடுன்றான். இவர் கையில் இந்த மூட்டை முடிச்செல்லாம் கொடுத்துட்றாரு. இடுப்பில் ஏதோ வச்சுன்னு இருக்கிய அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, அது ஒரு ஏழை தெருப்பு விற்கிற தொழிலாளி கொடுத்ததுப்பா, அதனால் என் உயிரை எடுத்துட்டு தான் நீ அதை கேட்கணும், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நேர்மையாகிறான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நிறைய பணத்தை கொடுத்து, அவனே அவ்வளோ கொடுத்தா நான் எவ்வளோ கொடுப்பேன், எடுத்துன்னு போய் காசி விஸ்வநாதர்கிட்ட என் பேரை சொல்லி போடு அப்படின்னா. இவர் காசியை நெருங்கிட்டார். நெருங்கினா எதில் ஒரு பிரம்மராட்சசன். யார் ஒருத்தன் பிராமணனாக இருந்து தான் கற்ற வித்தைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம செத்து போயிடறானோ அவன் தான் ராட்சசனாக பிறப்பான். அதுதான் பிரம்ம ராட்சசன். அதுக்கப்புறம் அவன் சும்மா கேள்வி கேட்டுனே இருப்பான் யாரை பார்த்தாலையும். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டியானா அவனுக்கு பழைய மோட்சம் வந்துடும். நீ பதில் சொல்லலைன்னா உன்னை அடிச்சிடுவான். இதுதான் பிரம்ம ராட்சசர். இவரை பார்த்தோடனே வா என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறார். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்பா, ஆனால் எனக்கு 1 வாரம் டைம் கொடு. ஏன்னா ஒரு ஏழை கொடுத்த காசு, ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் கொடுத்த மூட்டை, அதெல்லாம் காசி விஸ்வநாதர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்கலான்னு. நான் எப்படி உன்னை நம்புறதுன்னா, நான் நெருப்பு மேலே சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்பா அப்படின்னு. அவனுக்கும் சாஸ்திரம்லாம் தெரியும்ல, சரின்னு ஒத்துணுறான். இவர் காசிக்கு போகிறாரு. அந்த மூட்டையெல்லாம் ஒண்டியில் போட்டுறாரு, அந்த காணிக்கையெல்லாம் போட்டுறாரு. திரும்பி வர்றாரு. வந்துட்டு பிரம்மராட்சசா வா நான் வந்துட்டு என்னை சாப்பிடுன்றாரு. அவன் வரவே இல்லை. இவர் அழுறாரு, நான் பண்ணி கொடுத்த சத்தியம் பொய்யாடும் போலக்குதே அப்படின்னு. இப்போ எதிரில் ஒரு தேவ புருஷன் நிற்கிறான், ஒரு செலஸ்டியல் பீயிங். சாமி அப்படின்னு. யாருப்பா? நான் தான் பிரம்மராட்சசன். நீங்கள் காசிக்கு போகிறதுக்காக நான் கோஆப்ரேட் பண்ணேன் இல்லையா, அந்த புண்ணியத்தை கொடுத்து என்னுடைய சாபம் விமோச்சனம் வந்துடுச்சு, நான் திருப்பியும் தேவ புருஷன் ஆகிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற. ரொம்ப சந்தோஷம் பண்ண அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. யானை மேலே ஒரு ராஜா நிற்கிறான். இவரை பார்த்த உடனே யானை விட்டு குச்சி, சாமி என்னை தெரியுதா அப்படின்னு. நீ யாருப்பான்? நான் தான் கொள்ளைக்கோட்டை தலைவன். உங்களுக்கு காசி யாத்திரைக்காக நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் தூங்கி இருந்தேன் மரத்தடியில். இந்த நாட்டினுடைய ராஜா செத்துப்பிட்டான். அப்போ யானை கையில் மாலை கொடுத்தாங்க, அது எங்கள் கழுத்தில் மாலை போட்டு நான் ராஜா ஆகி போயிட்டேன். ஸோ இவருக்கு இன்னும் சந்தோஷம். அங்கேருந்து இவருக்கு ஒரே டவுட்டு, அந்த செருப்பு கடைக்கார என்ன நான் பார்க்கலான்ட்டு பார்த்தா அவன் பெரிய கடை திறந்துட்டு உட்காந்துக்கிறான். சொல்கிறான், சாமி எனக்கு பெரிய லாட்ரி அடிச்சிச்சு பாருங்கள், இந்த கடை எவ்வளோ பெருசாக படித்து நான் பண்ணிக்கிறேன். ஒரே கிக்கில் இவருக்கு. நேராக குருக்கிட்ட போனார். குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு 2 டவுட்டுன்னார். என்னன்னா, ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி பணக்காரனானது நல்ல விஷயம், ஆனால் ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் ஏன் ராஜா ஆனான்? எல்லாரையும் கொலை பண்ணி சாப்பிட்ற பிரம்மராட்சசன் எதுக்காக தேவ புருஷன் ஆனான் அப்படின்னு. அது குரு சொல்கிறாராம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துனே தாங்கிறாரு. கண்காணி இல்லை என்று கள்ளம் புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண். நம்மளை யாரும் பார்க்கலன்னு அவன் ஏமாற்றி ஃப்ராட் பண்ணிருக்கிறான். எல்லா இடத்துலையும் கடவுளுடைய கண் இருக்குது, அவன் பார்த்துன்னேக்கிறான் யார் என்ன பண்ணுறான்ட்டு. எங்கனும் சிறுவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள், கச்சியபசி வாச்சியார் கந்தபுராணம். அப்போது ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் காசி விஸ்வநாதருக்கு காசு கொடுத்த உடனே அந்த புண்ணியத்தை கொடுத்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் போகிறோம், அவனை ராஜா ஆக்கிறாரு. ஏன்னா அவன் திருடனா இருந்தவன், அந்த நாட்டில் எங்கெல்லாம் திருடங்கிறாங்கன்ட்டு ஃபுல்லாக தெரியும் அவனுக்கு. அவனே ராஜா ஆகிட்டான், அந்த நாட்டில் யாரும் திருட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லை எந்தெந்த ஆள் எங்கேங்கிறான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த புண்ணியத்தை கொடுத்து அவனை ராஜா ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த பிரம்மராட்சசன் காட்டில் போகிற எல்லாரையும் சாப்பிட்டுனே இருந்தான். அவனுக்கு காசிக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ண புண்ணியம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து
அவனுக்கு பழைய தெய்வ வடிவம் கொடுத்துட்டாரு. இனிமேல் அவனால் யாருக்கும் காசிக்கு போகிறப்போ தொந்தரவு இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சாமி. நான் வந்து ஒரு ஏழையை கடை ஓனராக மாற்றிட்டேன், ஒரு திருடனை ராஜாவாக மாற்றிட்டேன், ஒரு பிரம்மராட்சசனை தெய்வமாக மாற்றிட்டேன். இதெல்லாம் பண்ண எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இதெல்லாம் நான் தானே பண்ணேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுக்கு முன்னாடி கடவுள் இருக்குதுன்னு நீ புக்கில் தான் படித்த, இப்போ நிஜமாகவே கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு தெரியும், அவன் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு இருக்கான்னு உனக்கு தெரியும். அவன் நினச்சானா உன்ன மாதிரி உதவாக்கரையை வச்சு உன்ன மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரையை வச்சு இவ்வளோ வேலையும் பண்ணிடுவான்றதும் உனக்கு தெரியும் அப்படின்னாராம். அதுதான் வாழ்க்கை. அதனால் மகான்கள் உதவாக்கரைகளாகவே இருக்கட்டும். எந்த மகானாக இருந்தாலும் அவன் ஒரு யூஸ்லெஸ் ஸ்பெசிமனாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் கடவுள் அவனை ஒரு கருவியாக்குகிறான். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆளாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே. ஸோ கடவுள் யாராவது ஒருத்தன் மாட்ட மாட்டானான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் உருப்படுறான்னு தெரிஞ்சால் அவனை ஒரே அமுக்கு, கோயிலில் அமுக்கிற மாரி அமுக்கி அவனை ஒரு சங்கராச்சாரியார், ஒரு ஜீரு, ஒரு சாய்பாபா, ஒரு ராகவேந்திரராக மாற்றி அவனை வச்சு ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயின்னுக்கிறான். இவ்வளோ தான் ஆன்மீகம். உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு கடவுள் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்து அது அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணுறான். நீ நினச்சா கட்டாயம் நீயும் கடவுளிடத்தில் கருவி ஆகலாம். அதான் அந்த பாட்டு. ஒரு புல்லாங்குழல் இருக்குது, எல்லா மரம் தான் அந்த மாதிரி மூங்கலில் ஓட்ட போட்டுன்னு உட்காந்துக்குது. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அது எவங்கிட்டையோ மாட்டி அதில் கொஞ்சம் இன்னும் ஓட்டையை ரெடி பண்ணி பிபி வாசிக்கிறானா இல்லையா, அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறான். இப்போ எல்லா மூங்களும் வந்து கிருஷ்ணனுடைய வாயில் இருக்கிற புல்லாங்குழல் ஆகிப்போதா? நல்லா யோசனை பண்ணிப்பார். அப்போ கண்ணதாசன் ஒரு கேள்வி கேட்டாராம். ராமருடைய கால்பட்டு, நல்லா யோசனை, ராமருடைய கால்பட்டு கல்லாயிருந்தவன் அகலிக்கு ஆகிப்போட்டான். நல்லா யோசனை பண்ணுங்க. கிருஷ்ணனுடைய உதடுபட்டு அந்த புல்லாங்குழல் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னாராம் கண்ணதாசன், அது மோட்சத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் கடவுள் நினைத்தால் எதை வேணால் மாற்றிடலாம், எப்படி வேணாலையும் மாற்றிடலாம். நம்முடைய ஃபெய்த் மாத்திரம் உண்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற அதிசயங்கள் நடக்க காண்பீர். உலகத்தில் ஒரு கொள்ளக்காரனாக இருந்த ரத்னாகரன் தான் வால்மீகி ரிஷி ஆகிட்டு ராமாயணத்தை எழுதி இன்றைக்கி நீயும் நானும் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் ஊதுவத்தி காட்டி கற்பூரம் வச்சு பூஜை பண்ணி ராமாயணம், எத்தனை வருஷமாக ராமாயணம் ஓடிடுது. சீரியலே எத்தனை ராமாயணம் வந்துடுச்சு இல்லையா. ராமானந்த் சாகர் வந்துச்சு, நம்ம நயனதாரா சீதையா நடிச்சது வந்துச்சு, எவ்வளோ ராமாயணம். அந்த காலத்தில் என்டி ராமராவ் சிவாஜி பரதனா வந்தார், எவ்வளோ வந்துச்சு. எத்தனை மகாபாரத சீரியல் வந்துச்சு, எத்தனை கிருஷ்ணலீலா எத்தனை வந்தது, எத்தனை சினிமா வந்துக்குது. கிருஷ்ணார்ஜுன யுத்தம், ராமாஞ்சனேய யுத்தம், லவகுசா எல்லாமே ராமாயணம் மகாபாரத்தை வச்சு தானே வந்துருக்குது. இப்போ எத்தனை ஆயிரம் வருஷமாக அந்த கதைகள் இந்த பூமியில் எத்தனை விதமாக மக்களுக்கு பேசப்படுகின்றன. ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காதுல. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்குற போது நமக்கு ஒரு உதாரணம் தெரியும். கும்பகர்ணன்னா அவன் நன்றியோடு இருந்தான், கர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக அவன் துரியோதனனை விடாமல் பிடிச்சின்னு இருந்தான், சகாதேவன் எதிரே வந்து ஜோசியம் கேட்டால் கூட கரெக்டாக ஜோசியம் சொன்னான். இப்படி எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. அந்த கேரக்டரை வச்சு அந்த அந்த பாத்திரம் நிற்கும். அந்த ட்ராமா கிவன் ட்ராமாவில் அது நிற்கும். அதனால் உலகத்தில் இவங்க அவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு பிராமின் குடும்பத்தில் தான் பிறந்தார். இவர் பெரிய சங்கராச்சாரியார் 88 வருஷம் பரமாச்சாரியாராகி எல்லாரும் அவரை வந்து கும்பிட்ற அளவுக்கு ஒரு மகிமை தேடிக்கினாரா இல்லையா. அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யார் எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வாழ்கிறானோ அவனை கடவுளுக்கு இணையாக இந்த உலகத்தில் இருப்பவர்கள் வழிபடுவார்கள். இதுதான். அப்போ ஒரு வால்மீகியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. திருவண்ணாமலையிலேயே ஒர்ஸ்ட் பொம்பளை பொறிக்கு நம்ம வால்மீகி இது அருணகிரி. ஸோ அவனை திருப்புகள் விருப்பமோடு செப்புகன்னு சொல்லி முருகப்பெருமான் சாக இருந்தவனை தடுத்தார் கொண்டு, அதுக்கப்புறம் ஐயா அருணகிரி உன்போல் மெய்சொல் விளம்பினர் யாருன்னு தாய்மானவர் மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் இல்லையா, உன்ன மாதிரி யாருப்பா நல்லா பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பார். திருப்புகள் விருப்பமோடு செப்புகை என்கை மறவேனே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு.
ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் எதுக்கும் உருப்படாத ஒரு ஆள், அந்த ஆளை முருகனே தடுத்தார் கொண்டு ஒவ்வொரு கோயிலாக வர வச்சு என்னை பாடுன்னு சொல்லி அருணகிரி சொல்கிறார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பாடுற வேலையே எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் முருகர் அவருக்கு தரிசனமெல்லாம் கொடுத்து சமந்தாண்டான் சூழ்ச்சி பண்ணி அவரை கிளி வடிவத்திலேயே விட்டுட்டா கூட அவர் பாடியை அரிச்சிட்டு அவருக்கு திருவண்ணாமலை கோபுரத்தில் கிளியாக உட்காந்துன்னு இருக்கார். முருகனே இந்த கிளிக்கு பின்னால் நின்றுட்டு கந்தர் அனுபூதி பியான்னு. இப்போ கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த எருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோ அப்படின்னு பின்னால் வந்தவங்கெல்லாம் பாடுறாங்க. அருணகிரியோட பெருமையை நான் எப்படி சொல்கிறதுங்கிற அர்த்தத்தில் பாடுறாங்க. நீ உலக வரலாற்றில் யாரையெல்லாம் ஒரு வேமனா சரியான உமனைசர் இருந்தாலும் எல்லாரையும் யோசனை பண்ணிப்பார், எதுக்கும் உதவாத எவ்வளோ பேர் இருந்தாங்க. நீ அவங்கள விட நல்லவன், அவங்களெல்லாம் விட நீ நல்லவன் தானே. நீ என்ன கொலையா பண்ண அதெல்லாம் பண்ணியா ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுக்கெல்லாமே கடவுள் வந்து வழிகாட்டுறாருன்னா அவனுக்கு காட்டாது தேவைப்படுவார். நீ வந்து ஒரு சனிக்கிழமைக்கு பௌர்ணமிக்கு ஒரு பெருமாள் கோயில் உட்காந்துங்கிற பாட்டெல்லாம் கேட்டுனுங்கிற, அப்போ அவங்கள விட நீங்கள் ஒரு ஸ்டெப்பு அஹெட்டில் தானே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கடவுளை நோக்கி வச்சுருக்கீங்களா இல்லை அடியெல்லாம். அதனால் ஆன்மீகம் என்பதே அதுதான். எட் ஒன் ஸ்டெப் இனஃப் ஃபார் மீ இஸ் ஆன்மீகம் ஆல் அபவுட். கடவுளை நோக்கி நீ ஒரு அடி வெயி, அடுத்த அடி தானாக வரும். சினிமா கொட்டாய்க்கு போகிற, ஒரே இருட்டாகுது, உனக்கு G3 சீட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ அவன் வந்து G3 சார் அப்படின்னு டார்ச் அடிப்பான். அவன் டார்ச் அடிக்கிற இடத்துல நீ காலை வச்சு அந்த 2 பேர் நினைத்து இடிச்சிட்டு போய் G3 உட்காந்தா படம் தெரியும். அந்த மாதிரி ஒரு அடி தான் முக்கியம். நீ இருட்டாகுதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணதே இல்லை. அதனால் அமிட் த என்சர்க்லிங் க்ளூம், நான் அந்தகார இருளில் சிக்கி தவிக்கிறேன். எட் ஒன் ஸ்டெப் இனஃப் ஃபார் மீ, எனக்கு அடுத்த அடிக்கான வெளிச்சத்தை கொடு, நான் எப்படியாவது உருப்பட்டுருவேன். லீட் கைண்ட்லி லைட் லீட் தவ் மீ ஆன் அமிட் த என்சர்க்லிங் க்ளூம் லீட் தவ் மீ ஆன் எட் ஒன் ஸ்டெப் இனஃப் ஃபார் மீ. அவ்வளோதான் ஆன்மீகம். அதனால் நீ ஒரு அடி கடவுளை நோக்கி வச்சா போகிறோம். இதை வச்சு சம்ரஷ்ணாலாம் ஒரு பாட்டு இருக்குது, ஓரடி வைத்து நடந்தால். ஓரடி வைத்து நடந்தால் இவன் 100 அடி எதிரே வருவான். ஒரு அடி வை, கடவுள் 100 அடி வருவான் உன்னை நோக்கி. பாரடி முருகன் வடிவை பருகடி அவனது அழகை. ஓரடி வைத்து நடந்தால் இவன் 100 அடி எதிரே வருவான். காணடி அவன் ஊர்கோலம் கண் கொள்ளா திருக்கோலம். கூரடி அவனது மகிமை குளிரடி குகலின் அன்பில். ஓரடி வைத்து நடந்தால் இவன் 100 அடி எதிரே வருவான். இது கூட சம்ரஷ்ணா பாட்டு தான், ரொம்ப பழைய மன்னடி டேஸ் நீலாங்கரை டேஸ் பாட்டு இது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சம்ரஷ்ணாவில், கூவி அழைத்தால். இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். உதயமாகி மறையும் கதிர் எதையும் கேட்டதா, ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா. நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம் தான் நம்மை தாங்க விலை கேட்டதா. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால். ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா. ஒரு யானை அது காலை முதல்ல பிடிச்சிடுது. அப்போ அந்த யானை என்ன பண்ணுது, ஆதி மூலமே அப்படின்னு கத்துது. அப்போ கடவுள் வந்து சங்கு சக்கரத்தை வச்சு அந்த மூலையை கொலை பண்ணி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கலையா இல்லையா. அந்த மாதிரி கூவி அழைத்தால் கடவுள் வருவாங்கிறதுக்கு யானையை பார்த்து கற்றுக்கோ. தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா. பார்த்தா ஒரு தூண் தான். நான் பிரகலாதனுக்கு தூண்லேயும் கடவுள் இருக்காரு நம்பிக்கை இருந்ததுனால தூணை பிறந்துக்கிட்டு அந்தி எம்போதில் பழங்குறடி அந்தியம்போதில் அருவுருவாகின்னு சொல்லி தூணை பிறந்துக்கிட்டு நரசிம்மர் வருவா இல்லையா. அந்த மாதிரி தூண்ல இருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்லை, உனக்கு நம்பிக்கை இருக்கும். தூண்லேயும் இருக்காரு துரும்புலையும் இருக்காரு, அப்போ அவர் வருவார். அவர் எதில் இல்லை. திரௌபதியின் மான
மனம் காக்கப்படவில்லையா? சபரி சுவைத்த கனியை ராமன் உண்ணவில்லையா? அவற்றால் ஒன்றும் உதவாத எச்சப்பழம் அதை சபரி அன்போடு கொடுத்தான்றதுனால ராமர் என்ன சாப்பிடாதைய விட்டுட்டார். அது அகலிகையின் சாபம் நொடியில் தீரவில்லையா? கல்லா கிடந்த கால் பட்டு சாபம் போச்சோ இல்லையா? சிவசங்கரன் மகிமை நீயும் அறிந்ததில்லையா? இந்த சித்தனவன் அருள் உனக்கும் கிடைக்கவில்லையா? ஆரம்பத்தில் நான் ஒரு சொன்னேன்ல, கைலாசத்துக்கு போகிற குஜராத்திங்கெல்லாம் பாடுவாங்கன்னு, அந்த பாட்டினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இது. கைலாசம் நான் போன போது அவங்கெல்லாம் பாடினாங்க இல்லையா, அதை கேட்டு அதை அப்படியே குட்டிக்காக பேச்சு அதை விட நல்ல பாட்டு நம்ம கொண்டு வந்துடும். இது அப்படி வந்த பாட்டு தான். ஓகே, சங்கரம் உலகத்தில் ஜனனமும் மரணமும் எதற்காக தொடர்கின்றன என்ற கேள்விக்கு பதில் ஆசைகள். ஆசைகள் தோன்ற தோன்ற பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். ஆசையை நீயாகத்தான் விட வேண்டும், அது உன்னை விடாது என்று தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். சனாதன தர்மத்தின் கர்மா தியரிப்படி ஒரு மனிதனின் முன்ஜென்ம கர்மாக்கள் தான் அவனுடைய மறுபிறப்புக்கு காரணம் என்று சொல்லும் பட்சத்தில் மனிதனின் மறுபிறவிகளுக்கு காரணம் அவனது ஆசைகளா அல்லது அவன் சேர்த்து வைத்திருக்கும் கர்ம வினைகளா? மறுபிறப்பு இல்லாது இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ள மனிதன் கூட மறுபிறப்பு எடுப்பது ஏன்? பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. அப்போ பிறவா வரம் வேண்டும் பெம்மானேன்னு பெரியவங்கெல்லாம் எதுக்காக கேட்குறாங்கன்னா, ஒரு சிங்கிள் செல்லுலாரிலிருந்து மச்ச கூர்மம் வராக இப்படியெல்லாம் பிறவி எடுத்துன்னு வந்தால் அதுக்கெல்லாம் பாவ புண்ணியங்கள் கிடையாது. இந்த மனிதனாக வர்றபோது அவனுக்கு அறிவை கொடுக்குறான், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அறிவு, ரேஷ்னல் மைண்டுங்கிறாங்க இல்லையா, அது கடவுள் கொடுக்குறான். அதனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத காஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நல்லது போட்டியானா நல்லது வரும், தப்பு பண்ணியானா தப்பு வரும். அது மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமா சாபமான்னு நீ தான் டிசைட் பண்ணும். கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார், அந்த அறிவை வைத்துக்கொண்டு இதுதான் நல்லதுன்னு ஒரு பாதையில் நீ போயின்னே இருக்க வேண்டியது தான். நீ தெரிஞ்சே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அதனுடைய செயல்களில் நீ தான். இந்த விளக்கில் கை வைக்கக்கூடாது, நீ வச்சானா கை சுட்டுக்கும், 4 நாளைக்கு பர்னால் போட்டு சுற்றின்னு இரு இல்லையா. கை வைக்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த அறிவு இருக்குது. நீ தப்பு பண்ணியானா அந்த விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். இப்படி உலகத்தில் யாரெல்லாம் ஏதோ ஒரு வகையில் டென்ஷனில் இருக்கிறாங்களோ, ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்களோ, அது காரணம் அவங்களே தவிர கடவுள் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட 2 விஷயங்குது. ஒன்று மனசு, அது ஆசைப்படுறது. இன்னொன்று அறிவு, அது சரியான வழிக்கு உன்னை கொண்டு போகிறது. சென்ற இடத்தில் செல்ல விடாது. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. அந்த மாதிரி அந்த அறிவு நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணாதடா, இது பண்ணுறா அப்படின்னு. நீ எந்த வேலை செஞ்சாலையும் உள்ளுக்குள்ளேருந்து பண்ணு பண்ணாதுன்னு ஒரு குரல் ஒன்று கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் மனசு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வாய் மூடுன்னு சொல்லி அறிவை அடக்கிட்டு நீ அந்த என்ஜாய்மெண்ட்டில் இறங்கிடுற. இப்போ அறிவு உனக்கு வழிகாட்டுச்சு, ஆனால் உன்னுடைய மனம் இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஆசையில் அமைக்கிடுச்சு. இப்போ ஆசானுகளும் துகளாக வேண்டும், ஆசைகள்லாம் போகணும். அது வரைக்கும் நீ யார்? அருணகிரியே சொல்கிறான் இல்லையா, ஆசைக்கூர் பக்தனேன், ஆசைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக என்னை ஏன் வச்சிருக்கே அப்படின்னு. ஏன் கந்தர் அனுபூதி பாடுறேன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என் நெஞ்சம் கனமாகுது. எப்படியா கனமாச்சு? ரொம்ப ஆசையாகுது, எல்லா ஆசையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். நெஞ்ச கனகல், கனமாகிய நெஞ்சம் என்ற கல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக, அது அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி மெல்ட் ஆகணும். அதனால் நான் சண்முகனிடத்தில் தஞ்சம் கேட்டு அருள் கேட்டு இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன். அப்படி தான் அது. அப்போ ஆசானுகளும் துகளாகணும்னா நீ ஆசைக்கூர் பக்தனாக இருக்கிற நிலையிலிருந்து அறிவு வழி போகணும். ஆசைன்றது எமோஷன், இது பண்ணணும் அப்படின்னு உன்னை தூண்டுறது இருக்குல்ல, அது எமோஷன், உணர்ச்சி. அறிவுன்றது என்ன? கைட்லைன்ஸ், அது ரேஷ்னல். ஸோ எமோஷ்னலுக்கும் ரேஷ்னலுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தே தீரும். நீ ரேஷ்னல் மைண்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரங்கள் இருக்குது, எமோஷ்னல் ஹார்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய நிலம் இருக்குது.
முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அறிவு கொண்டு அறிவார் அறியும் தரமா. முருகன் தனியான ஒரு வேலை கொண்டிருக்கிறவன், அவன் நம்முடைய குரு, நமக்கு மேலே அன்பு வைத்திருக்கிறவன்றத அறிவை வச்சு தெரிஞ்சிக்க முடியுமா? ஏன்னா அந்த அறிவுன்றது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இவர் கடவுளாக இருப்பாரா இருக்க மாட்டார், ரவிசங்கர் பாபா பைஜமா குத்த போட்டிருக்காரு, வாட்ச் கட்டியிருக்கிறாரு, இப்படியெல்லாம் ஒன்று குழப்பினே இருக்கும். அதனால் அறிவு வச்சுக்கிட்டு ஆண்டவனை அடைய முடியாது. ஒரு குழந்தை எப்படி தாயை நம்பிடுதோ, அந்த தாய்க்கு தெரியும்ல குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும்னு. இப்போ ஃபீடிங் மதராக இருந்தாக்கா அவளே கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இல்லை பால் கொடுக்குற மாதிரி கண்டிஷன் இல்லைன்னா போய் பாலை சூடு பண்ணி அந்த குழந்தைகிட்ட வர்றது வரைக்கும் ஃபூன்னு ஊதி ஒரு ஸ்பூன் வாயில் விட்டு சூடாக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு குழந்தைக்கு கொடுப்பான். அந்த மாதிரி ஸோ ஒரு பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய. இப்போ கடவுளை அடையிறதுக்கு எமோஷன்ஸ் தேவைப்படும். ஒரு சிவாச்சாரியார் இருந்தார், அவரை பொறுத்தமாக தான் காலத்தின் ஆதர காலத்தில் இருந்தவர் கல். அதனால தான் அவர் லொல்லு ரூல்ஸ் பேசியிருந்தார். கண்ணப்பனுக்கிறானா இல்லையா, அவனை பொறுத்தமாக தான் அது உயிர். அவருக்கு பசிக்குமே அப்படின்னு போய் இறைச்சி கொண்டாந்து வைக்கிறான். அவர் குளிக்கணுமேனு வாயில் கொண்டாந்து தண்ணி துப்பி தான் உனக்கு அபிஷேகன்றான். உனக்கு அலங்காரம் வேணும்னு தலை பூவெல்லாம் கொண்டாந்து அவர் மேலே கொட்டுறான். நல்லா யோசனை. இதில் ரூல்ஸ் எல்லாம் பேசியிருந்த சிவாச்சாரியார் சிவன் கண்ணில் ரத்தம் வந்த உடனே அவர் என்ன நினச்சிருப்பார், யாரோ செய்வினை செஞ்சுக்கிறாங்க சிவனுக்கு அப்படி நினச்சிருப்பாங்க. கண்ணப்பன் அப்படி நினைக்கல, ஓடி போய் பச்சையெல்லாம் கொண்டாந்து புளிகிறான். கண்ணில் ரத்தம் நிற்கல, சரின்னு கண்ணை பிடிங்க அப்படி வைக்கிறான். சிவாச்சாரியார் பிரமிச்சு நிற்கிறார், இப்படி ஒரு மருட்டு பக்தலான்ற மாதிரி. சிவன் இன்னும் அவரை புரிய வைக்கணும்ல, இந்த கண்ணில் ரத்தம் அது மாதிரி பண்ணு. இவன் தான் ஒரு கண்ணு போச்சே, அதனால் என்ன பண்ணுறான், செருப்பு கால் இல்லை அதை அடையாளத்துக்கு வச்சுக்கிறான் இப்படி. அப்போது சிவன் நில் நில் கண் அப்பன்றார். கண்ணை அப்பாதே, அவன் பேர் திண்ணன். நில் கண் அப்பன்னார். அப்போ திண்ணன்கிறவன் கண்ணப்ப நாயனார் இப்படி தான் ஆனான். இது ஐயர் பண்ணுவாரா? அப்போ காலத்தியார் கோயிலில் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஐயருங்க பரம்பரையாக மணி அடிச்சுன்னு தாங்கிறாங்க. ஆனால் காலத்தினாருக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயருக்கு சிலை வச்சுக்கிறாங்க. இந்த சிவனுக்கு கற்பூரம் காட்டுற ஐயரு கண்ணப்பனுக்கும் சிலை காட்டின்னுக்கிறாரு. இதுதான் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? நல்ல யோசனை பண்ணு. ஒரு சபரி எச்சப்பழம் கொடுக்குறவங்க எண்ணமே அவளுக்கு இல்லை, நல்லது கொடுக்கணும், கசப்பான பழம் கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி பண்ணான். சபரின்னா எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? நீ என்னவோ பால் பாயசம்லாம் வச்சு திராட்சை முந்திரி பருப்பு பச்சை கற்பூரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்ப, அதில் லவ் எங்கே இது இல்லையா? ஒரு சபரிக்கிட்ட இருந்த அன்பு, ஒரு கண்ணப்ப நாயனார்கிட்ட இருந்த அன்பு, ஒரு ஃபார்மலாக கடவுளை வழிபடணுங்கிற ஒரு அறிவோடு கடவுளை தேடுகிறவங்ககிட்ட இருக்காது, எப்பயுமே இருக்காது. அதனால் யாரெல்லாம் கள்ளங்கபடம் இல்லாத, பைபிளில் வருது, blessed are those with childlike innocence because the gates of heavens open for them. ஒரு குழந்தையை போல கள்ளம் கபடமற்ற மனோபாவத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தம். அப்போ அந்த சைல்டு லைக் இன்னசென்ஸ், அதுக்கு இன்னும் 50 வயசில் விரல் இப்படி வச்சுன்னு தவழ்ந்தெல்லாம் போகக்கூடாது. மைண்டில் நீ குழந்தையாட்டம் ஆயிடணும். சைல்டு லைக் இன்னசென்ஸ்னால் அதுதான் அர்த்தம். அப்படி உனக்கு இருந்தால் உனக்கு கடவுள் கிடைச்சிடுவார், இல்லைன்னா கஷ்டம். கடவுளை தேடுற நிறைய பேருக்கு கடவுள் கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம்னா, இவங்ககிட்ட ஒரு அஜ்ஞானம் இருக்குது. நஹி நஹி ரட்சதி துக்குங்காரனேன்னு ஆதிசங்கர் சொல்கிறார். இவர் காசியில் போயினேங்கிறாரு. காசியில் இருக்கிற இந்த இவங்கெல்லாம் வேதம் படித்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டுக்குனுக்காரனேன்னு ஒரு கிராமர், ஒரு மந்திர ஸ்லோகன்னு வச்சுக்கோயேன், அதை சொல்லின்னுக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நஹி நஹி ரட்சதி டுக்குருங்காரனே, நீ சொல்லினுக்கிற இந்த பாட்டெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதரா, பேசாமல் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொல்லு. மூடமதியை உடையவர்களே, மூடமதியை உடையவர்களே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே, நகி நகி ரட்சதி துக்குருங்க. நீ சொல்கிற இந்த கிராமர் இதெல்லாம் ஒன்றும் உதவ போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். தனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த 4 பேர் பார்த்து மெரசலாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெட்டெக்ட் இருக்கும், ஒரு பாசாங்குன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் புரியறதில்ல, கடவுள் அடையாது. இதுதான் ப்ராப்ளம். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வார், எவரும் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கேட்டேன், உண்மையில் ஒன்றும் குறையில்லை. மற்றவங்களுக்கு செஞ்சதை விட நீ எனக்கு நல்லது தான் பண்ணேன், நான் தான் உருப்படாமல் போயிட்டேன்.
நான் தான் உருப்படாமல் போயிட்டேன் அப்படின்னு. நாம் எவ்வளோதான் மாஞ்சி நல்லது பண்ணாலையும் அவங்க விதி அவங்கள விடாது. விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றதுங்கிற மாதிரி. ஸோ நான் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இப்படி பார்த்துக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுன்னுக்கிறேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னுக்கிறேன். எனக்கு ஒன்றும் எல்லாம் கடவுள் ஏதோ ஒரு வரத்தை கொடுத்துருக்கான், மெமரி ஜாஸ்தி. ஸோ ஜனங்க உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான், மகான்கள் இல்லை. எந்த மகானும் இல்லை. எல்லா மகான்களும் நல்ல செய்யறதுக்காக தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு உருப்பட முடியறதில்ல. இந்த கோகுலாஷ்டமி உரிக்கம்பம் ஏறுற போது அது ஏற்கனவே விளக்கெண்ணெய் தள்ளி வச்சுருப்பாங்க. இவன் ஏறுற போது கடல் தண்ணி அடிப்பாங்க, தண்ணியெல்லாம் பீச்சி அடிப்பாங்க. அதையும் மீறி இவன் மேலே போய் வெண்ணெய் எடுத்துன்னு வரணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது கோகுலாஷ்டமி உரிக்கம்பம் மாதிரி தான். ஏறுற போது 1000 தடைகள் வரும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வைடாங்கிற மாதிரி போய் தப்பிக்கிறவன் ரொம்ப கம்மி. நான் இப்போ கூட சொல்கிறேன், கடவுள் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் எது செஞ்சாலையும் அதில் ஒரு நல்லது இருக்கும். நமக்கு அந்த நேரம் புரியாமல் போகலாம், நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் கடவுள் எப்பயுமே தப்பா. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. இந்த ராஜா என்ன சாதாரண ராஜாவா? கோவிந்த ராஜா, சுந்தர் ராஜா, நடராஜா, தியாகராஜா, அது எப்படி ராங்கா போகும்? ஜனங்க பைத்தியக்காரங்க. இவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துன்னு நினைப்பான், ஆனால் இவன் தப்பு பண்ணிக்கினே இருப்பான். எப்படி நல்லது நடக்கும் இல்லையா? ஸோ எவ்ரி ஸ்டெப் காட் இஸ் கைடிங் யூ. உங்கள்கிட்ட ஒரு அறிவாக இருக்கான், அந்த அறிவு உன்னை கைட் பண்ணுது. அதை நீ யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா உன் தப்பு. நிறைய பேர் இப்படி தான் ஏமாறுறான். இவனுக்கு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், சீட்டு குலுக்கி போடுவான், அதில் வேணான்னு வந்திருக்கோம். இவன் 2வது தடவை பார்ப்பான், 3வது தடவை பார்ப்பான். இவன் நினைக்கிறது வர்ற வரைக்கும் இவன் இவனையே மாற்றிக்குவான் இல்லையா? இதுதானே உலகம். அதனால் ஜனங்கள்லாம் வந்து ஃப்ராடுங்க, கடவுள் தான் நல்லவன். சொர்க்கம் எனக்கு எதற்கு, நீ எந்த பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு, உன் கடாட்சம் கிடைக்கையிலே. சொர்க்கம் எனக்கு எதற்கு, வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்ட வானவனே சங்கரா, உன் வாழ்த்துக்கள் எனக்கிருக்க, என் வாழ்வு உன் கையிருக்க. சொர்க்கம் எனக்கு எதற்கு, கண்களை மூடி நின்றால் உள்ளே உன் காட்சி வருவதப்பா, கருத்தை குவித்து விட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா, காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் மஞ்சுதப்பா, கருணை கடல் உன்னிலே 7 ஜென்ம பாபம் மறைந்ததப்பா. சொர்க்கம் எனக்கு எதற்கு, நட்டம் எனக்கு இல்லை, ஏதும் கஷ்டம் இணையும் வந்தால் நாடகம் ஏதில்லை, நான் ஏதும் வேடங்கள் போடவில்லை. சஞ்சலம் வந்தாலும் இனி உந்தன் சரணங்கள் விடுவதில்லை, சாத்திரம் சகுனங்களும் இனி எந்தன் கோத்திரத்தில் இல்லை. சொர்க்கம் எனக்கு எதற்கு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி.
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.